அந்த வட்டத்துக்குள்ள எந்த தீய சக்திகளும் நெருங்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலோட ஆசீர்வாதத்தை தொட முடியாது. உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட். தொட முடியாது. அப்படி அழகா பவுண்டரி போட்டு வச்சிருக்கிறார். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை அந்த பவுண்டரிக்குள்ளாக இருக்கிறதா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அந்த வட்டத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த வட்டத்திற்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நான் எங்க போனாலும் அவருடைய கரம் என்னை தொடர்ந்து வரும். அந்த நினைவு நமக்கு வேணும். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை நான் செய்ய போனா, ஐயோ அவருடைய கரம் என்னை தொடர்ந்து வருகிறது, அவருடைய கரம் என்னை பிடிக்கிறது, அவருடைய பார்வை என் மேல் இருக்கிறது. இந்த நினைவு நமக்குள்ளாக வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு நம்ம வெளியே போகவே மாட்டோம். கர்த்தருடைய கரத்தை உதறிவிட்டு நம்ம வெளியே செல்லவே முடியாதுங்க. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளில் இருந்து சுவாமி அந்த பவுண்டரிக்குள்ளாக, அந்த வட்டத்திற்குள்ளாக நீர் எனக்கு தீர்மானம் பண்ணி